இன்றைக்கி என்னோட ஏர்லி மார்னிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. கோயம்புத்தூர் இன்றைக்கி செம்ம கூல் கிளைமேட். ஏன்னு தெரியல, நேற்று கூட லைட்டாக மழை தூரிச்சு. இப்போவும் ஆல்மோஸ்ட் மழை வர மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும், ஸோ நடந்து போய் வாங்க போகிறேன். சண்டே நைட் லைவ் விச் வாஸ் அமேசிங். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லாவே போச்சு. பிளான்டாக சில கொஷின்ஸ் வச்சுருந்தேன் 55x5 ப்ராசஸ்க்கு, அதை மட்டும்தான் பேச முடிஞ்சுது. நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணலை. காரணம் என்னென்னா ரொம்ப டாபிக் டீவியேட் ஆகும் அப்படிங்கிறக்காக. ஸோ கண்டிப்பாக இனிமேல் தொடர்ந்து லைவ் பண்ணுவோம். என்னோடய தாட்ஸ் என்னென்னா, பெட்டர் நம்ம வந்து வெனஸ்டே நைட் இனிமேல் பண்ணலாம். நாட் திஸ் வீக், பட் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே நைட் வந்து லைவ் பிளான் பண்ணலாம். எல்லோரும் கொஞ்சம் அவைலபிளாக இருப்பீங்க. நிறைய பேர் சொன்னீங்க சண்டே நைட்லாம் ட்ராவல் பண்ணுவோம், ஸோ அதனால் அன்றைக்கி லைவ் வந்து பெட்டராக இருக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐல் ட்ரை. என் முன்னாடி ஒரு மயில் போயிட்டுருக்கு, காட்டுறேன். ஸோ கடைக்கு வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் சொன்னேன் மழை வந்துடுமோ அப்படின்னு. ஆல்மோஸ்ட் லைட்டாக ட்ரிஸ்லாக ஆரம்பிச்சிருச்சு. கேமரா வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் இல்லை, ஹோப்ஃபுல்லி ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, கரெக்டாக ஃபோக்கஸில் இருக்கேண்ணா. ஓகே. ஸோ பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரி லைவ் வந்து வெனஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கேன். மற்றபடி நீங்கள் 55x5 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. டூ இட் வித் பிலீஃப், அவ்வளோதான். இதில் பெருசாக நான் சரியாக பண்ணுறேன்னா, நான் வந்து என்னோடய ப்ராக்டிஸ் சரியாக வச்சுருக்கேனான்னு கிராஸ் செக்கெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிலீவ் அண்ட் டூ இட், இட் வில் ஹேப்பன். நான் சொன்னதான், தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், ஃபாலோ இட். நிறைய பேர் இந்த கேமரா பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு சின்ன ரிவ்யூ, டெக்னிக்கல் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு ரிலவெண்ட் இல்லை, பட் இருந்தாலும் கேமரா பற்றி நிறைய பேர் கேட்டனாலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு 3:30க்கு எழுந்திரிச்சேன் இன்றைக்கி. ஏன்னா நைட் கொஞ்சம் சீக்கிரம் படுத்தாச்சு, எடிட் பண்ண முடியல. அப்புறம் ஒரு 2 வீடியோ ஷூட் பண்ணேன். ப்ளஸ் இந்த வீக்கான பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக விசுவலைசேஷனோட வெப் சீரிஸ்க்காக ஒர்க் பண்ணிருக்கேன். காரணம் என்னென்னா, அது நான் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் அதை பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். விசுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ப்ராக்டிசஸ் என்னன்றதை நான் அதில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அது இப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஃபிலிமோரா எடிட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் வச்சுருப்பேன் என்னோடய ரா ஃபைல்ஸ் எல்லாமே. பார்த்திங்கன்னா தெரியும், ஏன்னா ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் எடிட்டிங் நவ். ஒன்ஸ் நான் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ரெகுலர் டே தான், ஒன்றும் பெருசாக எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் இஃப் இன் கேஸ் சம்திங் கம்ஸ் அப், ஐ வில் லெட் யூ நோ. ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கேன். ஐ வாண்ட் டு தேங்க் சம் ஒன். இது எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். புக்ஸ் நான் அவ்வளோ படிக்க மாட்டேன், பட் இருந்தாலும் நான் படிக்க முயற்சி பண்ணிருக்கேன். இந்த புக் படிக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேஜஸ் இது வரைக்கும் படிச்சிருப்பேன். ஐ மீன் இந்த புக் வரதுக்கு முன்னாடி என்கிட்ட இது இருந்துச்சு ஒரு காப்பி, நான் யாருக்கும் கொடுத்துட்டேன்.
இது ஆன்லைன்லேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் கிண்டல் இன்னும் படிக்கல, நான் அப்படியே படிக்காமல் தான் வச்சுருக்கேன். பட் சின்ஸ் யூ சென்ட் இட், நான் அதை படிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் விஸ்வநாத். எங்கிட்ட Canon EOS M6 ஒரு ப்ராப்பர் லேப்டாப் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் லைவ் பண்ணணுன்னு நான் திங்க் பண்ணிருக்கேன். ஏன்னா மொபைலில் வந்து கிளாரிட்டி அவ்வளோ சரியா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களை யாராவது டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூசிங் SLR ஆர் மிரர்லெஸ் கேமரா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோட கேமரா Canon EOS M6. ஸோ லேப்டாப் வந்து MSI. ஸோ இதுக்கு கனெக்டர், அதாவது HDMI போர்ட் ஆர் சம் கன்வெர்டர்ஸ் தேவைப்படுது. எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இஃப் சம்வன் நோஸ் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் லைவ் பண்ணும்போது என்னால் கொஞ்சம் இன்னும் பெட்டரான வீடியோ கிளாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எப்படி பண்றதுன்னு. ஸோ இந்த புக் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இந்த புக்ல என்ன ஸ்பெஷல், எந்த விஷயம் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, இல்லை ஏதாவது பெட்டர் ப்ராக்டிசஸ் நீங்க வந்து பார்த்துருந்தீங்க, படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இன்னும் இந்த புக் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என்ன சொல்லிருக்காங்கன்றத கம்பைல் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இந்த புக் மூலியமா நீங்க கத்துக்கலாம், என்ன இந்த புக்ல ஆக்சுவலி சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. பட் இன்கேஸ் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச புக்ஸ் ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க. அதாவது டு லேர்ன் மோர் அபவுட் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய இந்தியன் ஆத்தர்ஸ்லேயே நிறைய இருக்கு, பட் நிறைய பேருக்கு வெளியே தெரியறதில்ல. இப்போ மோஸ்ட்லி நமக்கு தமிழ் கன்வர்ஷன்ல வர்றது கூட நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸோடு தான். லோக்கல் இந்தியன் ஆத்தர்ஸ் நம்ம ஈர்ப்பு விதி பத்தியோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பத்தியோ எழுதியிருந்தாங்கன்னா அதை பத்தின புக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதை முடிஞ்சா வாங்க பார்க்குறேன். இப்போதான் வீட்டுக்கு ரீச் ஆகிறேன். நிறையா வேலைகள் இருந்தது வெளியே. ஸோ முடிச்சுட்டு நான் வரதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு அப்புறமா இந்த வீடியோஸோட எடிட்டிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் டின்னர் இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் எனக்கு வந்துச்சு. அதாவது 55:5 ப்ராசஸோட இன்றைக்கி ஃபஸ்ட் டே சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சில பேர் வந்து செகண்ட் டே தேர்ட் டேன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு சின்ன அப்டேட் என்னென்னா, அந்த ப்ராசஸ் வந்து செகண்ட் டைம் நான் பண்ண போகிறேன் இன்னிலேருந்து. அதாவது என்னோடய செகண்ட் கோலுக்காக நான் இதை பண்ண போகிறேன். எனக்கு என்ன சேஞ்ச் ஆச்சு, என்னோடய விஷயங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆச்சு, நான் உங்களுக்கு எப்பவும் போல அப்டேட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க, இல்லை சேஞ்சஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சது அப்படின்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணும். இதோட இன்றைக்கி வீடியோ நான் எண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறையா வேலை இருக்குது. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். இன்னொரு சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நான் லைஃப் கோச்சிங் பண்ணிருக்கேன்னு தெரியும், அதை பற்றி கேட்டிருந்தீங்க. டீட்டெயில்டாக அது சம்மந்தமான வீடியோ இல்லாட்டி அதை பற்றின அப்டேட்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்பவும் போல தான் நல்லது மட்டுமே நினைங்க, நல்லதை மட்டுமே செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.